ஹாய் फ्रेंड्स, வெல்கம் பேக் டு மை சேனல் முகில்வர்ஸ். இன்னைக்கு எங்க அம்மா கிட்ஸ் ஸ்நாக்ஸ் சீரிஸ்ல ஒரு ரெசிபி பண்ண போறாங்க. என்ன ரெசிபி பார்க்கலாம் வாங்க. 2 உருளைக்கிழங்கு கழுவி குக்கர்ல வச்சு ஒரு 5 விசில் விட்டு நம்ம 5 விசில் விட்டு மசிச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ள ஒரு பாத்திரத்துல நம்ம சப்பாத்தி மாவுக்காக கோதுமை மாவு, உப்பு, ஒரு கைப்பிடியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு டோ அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு இதை ரெஸ்ட் பண்ண விட்டுலாம். அடுத்து அதை சைட் பை சைட் நம்மளோட பொட்டேட்டோ நல்லா மேஷ் ஆயிடுச்சு. அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் தேவையான மசாலாஸை ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா அது ஒட்டிக்கிறதுக்காக பைண்ட் ஆகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரத்துக்காக கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க கோதுமாவிலேருந்து நல்லா ஒரு பெரிய உருண்டையை எடுத்து அதை டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பெரிய சப்பாத்தியாக மெல்லிஸாக திரட்டிக்கலாம். திரட்டின சப்பாத்தியை அது எனக்கு ஷேப்பெல்லாம் திரட்ட வரல, ஓரளவுக்கு ஷேப்பாக திரட்டியிருக்கேன். ஒரு பாதி ஆஃப்க்கு நம்ம பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், அதை போட்டு ஃபில் பண்ணிக்கணும். அழகாக பாதி சப்பாத்தி கவர் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு மீதி சப்பாத்தி அது மேலே மூடி நல்லா கீழே அந்த இடத்துல இழுத்து கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். அப்படியே லாஸ்ட்டில் எண்டிங்கில் பைண்ட் ஆகிற மாதிரி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நைஃப்பில் ஸ்ட்ரைப்டாக, அதாவது நீட்டு வாக்கில் கோடு போட்டுக்க போகிறோம். இதை கோடு போட்டுட்டு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பீஸையும் லாஸ்ட் பீஸையும் எடுத்து போட்டுலாம். அதில் ஸ்டஃபிங் இருக்காது. மீதி பீசஸை அழகாக அப்படி ட்விஸ்ட் பண்ணால் ஒரு ஸ்குரில் மாதிரி வரும். அழகாக ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா கட்டிங் பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பீஸ் நான் ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, கொதித்த பிறகு ஒரு ரோலையாக எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் பொரியிற ஸ்டேஜில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சலசலப்பு அடங்குற வரைக்கும் பொரிங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ சலசலப்பு அடங்கி கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலேருந்து ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து டிஷ்யூவில் வச்சிடலாம். இப்போ இந்த ட்விஸ்டட் சமோஸோட சாஸ் வச்சு பரிமாறலாம். இன்னைக்கு இதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது என்னோட பசங்க தான். 2 பேருமே டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கான். ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கான், கிறிஸ்பியாக இருக்கான், டேஸ்டாக இருக்கான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.